இங்கிலாந்து நாட்டில் இப்போ வந்து இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமிய மதமும் சரி ரொம்பவும் வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. என்ன காரணம்? இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து நிறைய ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. இஸ்லாம் வந்து வேகமா வளருது, ரொம்ப குறிப்பா வந்து யூகேல அப்படிங்கிறது. மிரட்டியோ இது வந்து யூகேல போய் கிறிஸ்தவர்களையோ அல்லது ஏத்திஸ்டையோ அல்லது வேற யாரையும் வந்து நீ முஸ்லீமா மாறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் யூகே அதை எடுத்தோம்னா 7 கோடி பேர். 7 கோடி பேர்ல வந்து ஒரு 55 லட்சம் பேருக்கு பக்கத்தில் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. சரி, முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா மிச்சம் பூரா கிறிஸ்தவர்களா அப்படின்னா இல்லை. ஒரு 10 to 10.5 லட்சம் பேர் வந்து ஹிந்துக்கள் இருக்காங்க. இந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள 13-14 வருஷத்துக்குள்ள இந்த முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து 55 லட்சமா இருக்கு. கைவிடப்பட்ட சர்ச் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ண முடியாம அப்படியே போட்டு கிட்டத்தட்ட பாலடைந்த சர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இஸ்லாமியர்கள் விலை கொடுத்து வாங்கி அப்படியே அந்த கட்டுமானம் போது அப்படியே இருக்கும், சர்ச் மாதிரியே இருக்கும். அங்க வந்து பள்ளிவாசலம் மாற்றி பிரேயர் பண்றாங்க. பெரிய அளவுக்கு இல்லை, இது வந்து பயங்கர லீப், பயங்கரமான ஒரு வளர்ச்சி. அதனாலதான் வந்து எல்லாரும் கண்ணையும் உறுத்துது, எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த பேசு பொருளுக்கு காரணம் பல விதமான காரணங்கள் இருக்கு. அது வந்து துப்பாக்கியாலேயோ வாளாலேயோ கத்தியாலேயோ வந்து யாரையும் வந்து மதம் மாத்துறது இல்லை. வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து யாரும் மதம் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு வகையில அங்க வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இன்னொன்று அங்கேயே வந்து அக்கம் பக்கம் பார்த்து கொஞ்சம் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க. இங்கிலாந்து நாட்டில் இப்போ வந்து இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமிய மதமும் சரி ரொம்பவும் வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. என்ன காரணம்? எதனால சார்? இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து நிறைய ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. இஸ்லாம் வந்து வேகமா வளருது, ரொம்ப குறிப்பா வந்து யூகேல அப்படிங்கிறது. யூகே வந்து பொதுவாக முக்கியமாக வந்து கிறிஸ்தவர்கள் நிறைஞ்சிருக்கிற நாடு. இப்போ இந்த மாதிரி இஸ்லாம் வந்து வேகமாக வளருது அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்டது, கத்தி வச்சு வாள் வச்சு சண்டை போட்டு பணியை வச்சு நீ வந்து இது முஸ்லீமா மாறு அப்படின்னு சொல்லி வாளால் பரப்பப்பட்ட மதம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. அதுக்கு வந்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்ம இது சொல்லப்போனால் இப்போ வந்து துப்பாக்கி வச்சோ மிரட்டியோ இது வந்து யூகேல போய் கிறிஸ்தவர்களையோ அல்லது ஏத்திஸ்டையோ அல்லது வேற யாரையும் வந்து நீ முஸ்லீமா மாறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முஸ்லீம் வந்து அங்கே வளர்ந்துகிட்டு இருக்கு. சரி, இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஜெர்மனை விட்டுட்டு பிரான்ஸை விட்டு நெதர்லாந்தை விட்டு அல்லது ரஷ்யா அல்லது அமெரிக்கா இதெல்லாம் விட்டுட்டு இங்கே இந்தியாவில் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் வளருதானே வளருது. அங்கே வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ வந்து யூகேல வந்து இவ்வளோ முஸ்லீம்ஸ் அதிகமாக ஆறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன்னா பொதுவாக உலக அளவில் மீடியா யார் கையில் இருக்குன்னா யூதர்கள் கையில் இருக்குது. இந்திய அளவில் மீடியா வந்து அதிகமாக யார் கையில் இருக்குன்னா பிராமின் கையில் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் பரவுது. இப்போ சோஷியல் மீடியா வந்து அதிகமாக வந்ததுனால இந்த மீடியாக்களோட வீச்சு வந்து கொஞ்சம் குறைஞ்சி சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா உலக அளவில் முஸ்லீம் அப்படின்னா தீவிரவாதி, டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன இந்த வார்த்தை வந்து சில நேரம் யூடியூப்லேயே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ முஸ்லீம் அப்படின்னாலே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லாடல் உலக அளவில் வந்து யூதர்கள் பரப்புறது. இந்திய அளவில் வந்து அப்படின்னு சொல்றது வந்து பிராமின்ஸ் மெயினாக அவங்க இருக்கிற RSS இந்த மாதிரி இவங்க வந்து பரப்புறது. பொதுவாகவே அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவங்களை ரொம்ப நசுக்குனா எதிர்த்து நிற்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ அவங்க வந்து தீவிரவாதியா அல்லது தன்னோட உரிமையை வந்து போராடுறவங்களா அப்படின்னு ஒரு இது இருக்குது. இப்போ அங்கே வந்து யூகேல முஸ்லீம்ஸ் அதிகமாகறதுனால பிரச்சனை வருதா அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் இதெல்லாம் அங்கே நடத்தான் செய்யும். ஏன்னா இந்தியாவிலேயே நடக்குது, எல்லா இடத்துல நடக்குது, அரபு நாடுகளை தவிர. அதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா மன்னராட்சி அங்கே பண்ண முடியாது. சமீப காலங்களில் கைவிடப்பட்ட சர்ச் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே போட்டு கிட்டத்தட்ட பாலடைந்த சர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இஸ்லாமியர்கள் விலை கொடுத்து வாங்கி அப்படியே அந்த கட்டுமானம் போது அப்படியே இருக்கும், சர்ச் மாதிரியே இருக்கும். அங்கே வந்து பள்ளிவாசலம் மாற்றி பிரேயர் பண்ணுறாங்க. அது எப்படி அவங்க கவர்மெண்ட் எதுவும் சொல்லல? அந்த கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ ஒரு இடம் சர்ச்சோட வந்து ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரஸ்ட் வந்து என்னால் வந்து நடத்த முடியாது அப்படின்னு கைவிரிக்கிறாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி சரி யார் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு கிறிஸ்துவ குரூப் வந்து வாங்கி அதை சர்ச்சா வந்து புனரமைச்சு பண்ணாங்கன்னா சர்ச்சா இயங்கும். அப்படி எத்தனை சர்ச் வந்து புனரமைச்சிருக்காங்க. ஆனால் எப்போ வந்து இந்த வித்தியாசமான பார்வை வருது அப்படின்னா சர்ச் வந்து அதே கட்டுமான சர்ச் மாதிரியே இருக்குது. அங்கே வந்து தொழுகை நடக்குது. சர்ச் அப்படியே தான் இருக்கும், ஆனால் உள்ள போய் எல்லாம் கொஞ்சம் உள்ள இன்டீரியர்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணி வந்து தொழுகை நடக்குது. சர்ச்சில் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? இயேசுநாதரோட அந்த சிலை இருக்கும், ஃபோட்டோ இருக்கும். பள்ளிவாசல் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவ்வளோதான். நீங்கள் வந்து கோவில் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து சிலைகள் இருக்கும். இஸ்லாம் வந்து சிலை வழிபாடு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் எடுத்தாலே சிலை வழிபாடு கிடையாது. ஆனால் இயேசுநாதர் வந்து நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருப்பாங்க, மேரி மாதா வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இருக்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக மாற்றிக்கலாமே. அங்கே நிறைய பெஞ்ச் போட்டிருப்பாங்க. பிரேயர் வந்து பெஞ்சில் உட்காந்து பண்ணுறது இல்லை. முஸ்லீம் இதில் தொழுகை வந்து தரையில் தான் வந்து பண்ணணும். அப்போ பெஞ்சை பூரா தூக்கிட்டு கிளியர் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட அந்த சர்ச் ஸ்டைலே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி தொழுகை நடத்துறாங்க. இப்போ இந்த வளர்ச்சி எந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியா மாறி இருக்கு? இப்போ சமீபத்தில் கடந்த வந்து ஒரு 7-8 வருஷமா, அதிகபட்சமா 10 வருஷமா, 2014-15 ஆரம்பிச்சு கொஞ்சம் அசுர வளர்ச்சி வருது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாரும் மிரட்டியெல்லாம் வந்து மதம் மாற வைக்க முடியாது. இங்க பக்கத்துல எப்பவுமே ஒரு மதம் மார்க்கம் வச்சுக்கோமே, எப்போ வளரும் அப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒழுக்கமா நல்லா இருக்காங்க, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மதம் பிடிக்கும், உடனே மதம் மாறுவாங்க.
இஸ்லாம் மதம் வந்து வேகமாக பரவுங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்குது. அந்த பேசுபொருளுக்கு காரணம் பல விதமான காரணங்கள் இருக்குது. அது வந்து துப்பாக்கியாலேயோ வாளாலேயோ கத்தியாலேயோ வந்து யாரையும் வந்து மதம் மாற்றுறது இல்லை. வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து யாரும் மதம் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு வகையில் அங்கே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒன்று வெளிநாட்டிலேருந்து இஸ்லாமிக் கண்ட்ரிலேருந்து ஆட்கள் நிறையா வந்து குடியேறாங்க. இன்னொன்று அங்கேயே வந்து பக்கம் பக்கம் பார்த்து கொஞ்சம் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எவ்வளோ பேர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு பக்கத்தில் பார்த்து மாறிட்டாங்கிறதுக்கு கரெக்டான டேட்டா இல்லை. ஆனால் எல்லா இடங்கள்லையும் ஈவன் இந்தியாவில் கூட சில இடங்களில் வந்து எனக்கு வந்து இதில் அடக்கிய ரொம்ப அடக்குறாங்க, என்னை மதிக்கிறது இல்லை, என்னோட சாதியை வச்சு ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே இருக்குது. மீனாட்சிபுரம் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. அது என்ன காரணம்? எனக்கு இங்கே மரியாதை இல்லை, இஸ்லாம் மதத்துக்கு போனால் சம உரிமை, ஆனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்றது இருக்கு இல்லையா? நிறைய முறையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல முறையில் இருக்குது. அது காரணங்களும் பல ஒரு 5-6 காரணங்கள்னா 5-6 காரணத்தில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்கு, ஒரு குடி கூத்து இதெல்லாம் வந்து இஸ்லாமில் வந்து மறுக்கப்பட்டது, வேண்டாம். அப்போ வேண்டாம், நம்ம பிள்ளையெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து தவறான வழியில் நிறையா போகுது, அதெல்லாம் வேண்டாம், இஸ்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கு அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து அடாப்ட் ஆகி பரவாயில்ல, இஸ்லாம் மதம் வந்து நம்ம குழந்தைகள் வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளே வந்து கர்ப்பமாகி வர்றதெல்லாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம், கர்ப்பம் கலைக்கிறதெல்லாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒழுக்கமாக இருக்கணும், ட்ரெஸ் கோடு நல்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பிடிச்சு போய் மாறுற ஆட்கள் வந்து யூகேல மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ்லேயும் உண்டு. அந்த ஃப்ரான்ஸில் அதிகமாக மாற தான் அங்கே வந்து பிரச்சனையே வந்தது. ஆமாம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ அதனால் இது வந்து பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து இந்த மதம் இந்த மார்க்கம் நல்லா இருக்குன்னு பார்த்து மாறுறது உண்டு. அப்புறம் வெளியிலேருந்து போகிற ஆட்கள் வந்து அங்கே குடியேறது உண்டு. அதுதான் இதோட மொத்த விஷயம். என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து பேசு பொருள் ஆக ஆக மற்றவங்களுக்கு வந்து ஏன் இஸ்லாம் இப்படி மாறுது, ஒன்று தப்பான மதமாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க இல்லையா? இஸ்லாம் மாறுதுன்னா அது எப்படி இவ்வளோ வளரலாம், அதில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து இஸ்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் சொல்கிறது வந்து இப்போ முஸ்லீம்கள்லாம் வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நம்ம ஊரில் வந்து 2015 வெள்ளம், 2008, 2015, 2020, 2023 இதெல்லாம் வெள்ளம் வந்துச்சுங்க. இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் வந்து பள்ளிவாசலா நீங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் உள்ளே வாங்க, இங்கே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து நிறைய பேர் வந்து தண்ணியில் வந்து போய் ஹெல்ப் பண்ணது இருக்குல்ல. ஹெல்ப் பண்ணது வந்து அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு கட்சி மற்ற கட்சியை விட மற்ற அமைப்பை விட தாண்டி வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சியும் ஆட்களும் வந்து நிறைய வந்து உதவி பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, வந்து நிறைய பேர் வந்து கண்கலங்க வீடியோ நிறையா வந்துச்சு, இவங்களை பார்த்து இது வந்து பாய்மார்கள் இல்லை, எனக்கு தாய்மார்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, நம்ம செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த செயலை வச்சு தான் மற்றவங்க நம்மளை எப்படி எடை போடுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி வெள்ளம் வருது, பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் ஒதுங்கி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு மற்ற நேரத்தில் இது முஸ்லீம் நான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் வந்து அதை போய் வேலையை பார்த்து அப்படிமாங்க. ஆனால் வெள்ளம் வந்துருக்கும் போது உயிரை பணம் வச்சு அதில் ஒரு பையனை இறந்தே போனாப்புல. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றி அதெல்லாம் நிறையா வந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நன்றி கடனை வந்து அந்த குழந்தைக்கு வந்து பையன் பேரை வச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்யோன்யமாக மதத்தை தாண்டி நட்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ என்ன இவன் நல்லா இருக்கே இப்படி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மாறுவாங்க. அது வந்து யூகேல வந்து அதிகம். அங்கே கலாச்சார சீரழிவு ரொம்ப இருக்கு இல்லையா? நம்ம அடுத்த வாரிசு அடுத்த கட்ட நம்ம குழந்தைகள் வந்து தவறாக போகக்கூடாதுன்னா இஸ்லாம் வந்து பெட்டர் அப்படிங்கிற சேயிங் வந்து அங்கே இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம்.